வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது. கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற காவிரி தென்கரை தலங்கள்ல ஒண்ணான உலக புகழ்பெற்ற திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ராகு பகவானுக்குரிய விசேஷமான பரிகார தலம் இது. இதோட முழு வரலாறு, இங்க நடக்கிற அதிசயங்கள், பரிகாரங்கள்னு எல்லாத்தையும் நம்ம ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா அலச போறோம். ரெடியா? உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. பொதுவா சாமி சிலைக்கு வெள்ளை நிற பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா இந்த கோயிலத்துல மட்டும் சுவாமி மேல ஊற்றப்படும் அந்த தூய்மையான வெள்ளை நிற பால் அப்படியே வெளிர் நீல நிறமா ஏன் மாறுது? ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த தினசரி அற்புதத்தோட பின்னாடி இருக்கிற மர்மத்தை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறோம். இந்த தொகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா பார்த்துடலாம். கோயிலோட தெய்வீக வரலாறு, ராகு பகவானோட அபூர்வ தோற்றம், அந்த நீல நிற பால் அற்புதம், ரொம்ப முக்கியமான ஜோதிட பரிகாரங்கள், அப்புறம் 2026க்கான ராகு பெயர்ச்சி பயண வழிகாட்டி. இதெல்லாம் தான் நம்ம லிஸ்ட்ல இருக்கு. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இது கோயிலோட தெய்வீக வரலாறு. புராணங்கள் படி பாத்தீங்கன்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது ஸ்வர்பானு அப்படிங்கிற அசுரன் யாருக்கும் தெரியாம தேவர் வேஷத்துல வந்து அமிர்தத்தை குடிச்சிட்டான். இது கண்டுபிடிச்ச விஷ்ணு பகவான் தன்னோட அகப்பையால அவனோட தலையை அப்படியே துண்டிச்சிட்டாரு. அந்த தலை தான் ராகுவா மாறுச்சு. அதுக்கப்புறமா ஒரு முனிவரோட சாபத்தால ராகு தன்னோட மொத்த சக்தியை இழந்துட்டாரு. அந்த இழந்த சக்தியை திரும்ப பெற சரியா மகா சிவராத்திரி அன்னைக்கு திருநாகேஸ்வரத்துல இருக்கிற சிவபெருமான நோக்கி ராகு பகவான் கடும் தவம் இருந்து சாப விமோச்சனம் பெற்றார்னு வரலாறு சொல்லுது. இந்த கோயிலுக்கு திருநாகேஸ்வரம்னு எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா? பாதாள லோகத்திலிருந்து நாகன்களோட அரசர்களான ஆதிசேஷன், தக்ஷன், கார்கோடகன் இவங்கெல்லாம் இங்க வந்து ஸ்வயம்புவா எழுந்தருளிய சிவபெருமான மனமுருக வழிபட்டிருக்காங்க. நாக அரசர்கள் இறைவனை வழிபட்டதால இங்க இருக்கிற சிவனுக்கு நாகநாத சுவாமினும் இந்த ஊருக்கு திருநாகேஸ்வரனும் பேர் வந்திருக்கு. எவ்ளோ அருமையான காரணம் பாருங்க. அடுத்தது 2வது பகுதி, ராகு பகவானின் அபூர்வ தோற்றம். பொதுவா மத்த நவகிரக கோயில்கள்ல ராகு பகவான பாத்தீங்கன்னா அவருக்கு பாம்பு உடலும் மனித தலையும் தான் இருக்கும். அத பாக்கும்போது ஒருவித பயமோ நம்ம கர்ம வினைகளோட ஞாபகமும் தான் வரும். ஆனா நம்ம திருநாகேஸ்வரத்துல மட்டும் அவர் நாக வடிவமே இல்லாம ஒரு முழுமையான மனித உருவத்துல காட்சி தராரு. இவரை நாம மங்கள ராகுன்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் அள்ளித்தர ரொம்பவே தயாரா இருக்காருன்னு அர்த்தம். இந்த மங்கள ராகு சாபம் நீங்கிய பிறகு தன்னோட 2 மனைவிகளான சிம்ஹி மற்றும் சித்லேகாவோட ரொம்பவே பூரணமா கோயிலோட 2வது பிரகாரத்துல தென்மேற்கு மூலையில வீற்றிருக்காரு. அதனாலதான் இங்க வர பக்தர்கள் எந்த பயமும் இல்லாம தங்களுக்கு தேவையான வரங்களை ரொம்ப உரிமையா பக்தியோட கேட்டு வாங்கிட்டு போறாங்க. அடுத்து பகுதி 3, நீல நிற பால் அற்புதம். இந்த தொகுப்போட ரொம்ப முக்கியமான இடத்துக்கு நாம வந்துட்டோம். இந்த அற்புதத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க ராகுகால அபிஷேகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தினமும் வர்ற அந்த 1.5 மணி நேர ராகுகாலம் ரொம்ப ரொம்ப பிரத்யேகமானது. இந்த குறிப்பிட்ட நேரத்துல ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்றதுதான் இந்த திருத்தல பயணத்தோட உச்சகட்ட பாக்கியமாவே பார்க்கப்படுது. அந்த நேரத்துல நடக்கிற ஒரு மேஜிக்க நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. ராகு பகவானோட திருமேனியில தூய்மையான வெள்ளை வெளேர்னு இருக்கிற பால் ஊற்றப்படும்போது அது அவர் உடம்பு மேல பட்டு வழிஞ்சோடும் போதே அப்படியே வெளிர் நீல நிறமா மாறிடும். இத நீங்க இப்பவும் நேர்ல போய் பார்க்கலாம். இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த நீல நிற பால் சிலையிலிருந்து கீழே விழுந்து தரைய தொட்ட அடுத்த செகண்டே திரும்பவும் வெள்ளை நிறமாவே மாறிடும். உண்மையிலேயே மைசில் இருக்க வைக்கிற ஒரு காட்சிங்க இது. இதுக்கு என்ன ஆழமான ஆன்மீக காரணம் யோசிக்கிறீங்களா? ராகுவுக்கு உகந்த நிறம் நீலம். நீல நிறமா மாறுற இந்த பால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற விஷம் மாதிரியான எதிர்மறை எண்ணங்களையும் கர்ம வினைகளையும் ராகு பகவான் தன்னுள் ஈர்த்துக்கிட்டு நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்கான நேரடி சாட்சி தான் இது. எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க. இத்தலத்தோட மகிமைய காட்டுற மாதிரி 1986ல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. பிப்ரவரி 16 அன்னைக்கு நிஜமாவே ஒரு 5.5 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்னு கோயிலுக்குள்ள வந்து தன்னோட சட்டைய உரிச்சு சரியா ராகு பகவானுக்கு ஒரு மாலை மாதிரி அணிவிச்சிருக்கு. இந்த கோயிலோட அபூர்வ சக்திக்கும் நாகங்களோட பக்திக்கும் இதை விட வேற என்னங்க சாட்சி வேணும்? சரி, இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். ஜோதிட பரிகாரங்கள். உங்க வாழ்க்கையில சில சவால்கள் இருந்தா அதை சரி பண்ண இது ஒரு மிகச்சிறந்த தலம்.
குறிப்பா ஜாதகத்துல ராகு தோஷம், சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க, இல்லனா கலத்திர தோஷத்தால கல்யாணத்துல ஏற்படுற பெரிய தாமதங்கள், மருத்துவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத மர்மமான நோய்கள், இல்ல தொழில திடீர்னு ஏற்படுற வீழ்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா நீங்க இங்க வந்து வழிபடலாம். தோஷங்கள் முழுமையா நீங்குங்கிறது ரொம்ப ஆழமான நம்பிக்கை. ஆனா இந்த பரிகாரங்களை செய்யறதுக்கு சில முக்கியமான விதிமுறைகள் இருக்கு. முதலாவது, கரெக்டா அந்த 1.5 மணி நேர ராகு காலத்துல மட்டும்தான் வழிபடணும். அதிலும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் வர ராகு காலம் ரொம்பவே விசேஷம். அப்போ ராகு பகவானுக்கு கருப்பு அல்லது நீல நிற ஆடைய சாற்றி மந்தாரை மலர்களால அலங்கரிச்சு உளுந்து கலந்த சாதத்தை படைச்சு வழிபடுறதுதான் சரியான பரிகார முறை. இதை எந்த மாற்றமும் இல்லாம சரியா ஃபாலோ பண்ணணும். கடைசியா 5வது பகுதி, உங்களோட பயண வழிகாட்டி மற்றும் 2026க்கான ராகு பயிற்சி அப்டேட்ஸ். ஜோதிட சாஸ்திரத்துல 2 பஞ்சாங்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராகு பெயர்ச்சி April 26, 2025லே நடந்து அது 2026 வரைக்கும் தொடருது. ஆனா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி May 18, 2026ல தான் பெயர்ச்சி நடக்குது. இந்த காலகட்டத்துல கன்னி, மீனம் அப்புறம் மேஷம் ராசிக்காரர்கள் அதிகமா தாக்கத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ராசிக்காரங்க 2026ல கண்டிப்பா திருநாகேஸ்வரம் வந்து ஒரு பரிகார பூஜை செஞ்சுக்கிறது ரொம்பவே நன்மையை தரும். நீங்க இங்க வர பிளான் பண்றீங்கன்னா ஒரு சின்ன பயண குறிப்பு. திருநாகேஸ்வரம் கோயில் கும்பகோணத்திலிருந்து வெறும் 6 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. அதனால கும்பகோணத்துல தங்கிட்டு அங்கிருந்து போறது ரொம்ப சுலபம். இன்னொரு முக்கியமான விஷயம், ராகு தரிசனம் முடிஞ்சதும் பக்கத்திலே இருக்கிற உப்பிலியப்பன் கோயிலுக்கு போறது வழக்கம். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அங்க சாமிக்கு படைக்கப்படுற எந்த உணவுலையும் ஒரு துளி கூட உப்பு சேர்க்கவே மாட்டாங்க. இந்த அனுபவம் உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும். சரி, இந்த சிறப்பு தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். 2026ல உங்க ஜாதகப்படி நீங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணுமான்னு செக் பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணணும்னா தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு வர்ற இந்த திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு எப்ப போக போறீங்க? உங்களோட ஆன்மீக பயணத்தை உடனே திட்டமிடுங்க. மீண்டும் ஒரு அருமையான தலைப்போட சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களே, இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்தீர்களா? எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் மற்றும் நம்முடைய பண்டிகைகளை பற்றிய பதிவுகள், இவை அத்தனையும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.